குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏர்டெலுடைய டெமோ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏர்டெல் ஏர் ஃபைபர் வைஃபை கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதனுடைய டிவி சேனல்ஸ்லேருந்து ரிமோட் ஆக்சஸ்லேருந்து அது எல்லாமே எப்படி நம்ம பார்க்க போகிறோம். டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது லோட் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ரிமோட் அது லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரிமோட்டை பற்றி பார்த்துருவோம். ரிமோட் பார்த்திங்கன்னா இது பவர் ஆன் ஆஃப் பட்டனு, இது வால்யூம் அப்பு டவுன் பட்டனு, சேனல் மாற்றுறதுக்கு, நம்ம ஓடிடிக்கான யூடியூப் போகிறதான டேரெக்டாக போய்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ்க்கான பட்டன், ப்ரைம் வீடியோக்கான பட்டன், ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான பட்டன், வைஃபை மைக் அசிஸ்டன்ட் இதை அமுத்திங்கன்னா கூகுள் சர்ச்சுக்கு போயிடும். இது வந்து செட்டிங்ஸ்க்கான பட்டன். அடுத்து பார்த்திங்கன்னா சேனல் நம்பருக்கான பட்டன், சேனல் நம்பர் 748லேருந்து ஸ்டார்டிங் அதுலேருந்து போய்க்கலாம் நீங்கள். இது வந்து மியூட்டுக்கான பட்டன். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், பேசிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம டிவியோட டெமோ போயிடலாம். டிவி ஆன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உங்களோடது வந்து ஆக்டிவில் இருக்குது, யாரோட மொபைலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் செட்டிங் சிம்பிள் அமுத்துனீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்டேட் எடுக்குது. டிவியோட ஃபஸ்ட் டைம் அப்படியே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்டர்ஃபேஸ் மாறும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆன் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது சார், நீங்கள் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் மாறிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட அப்டேட் இது இப்போ வரும். பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ். அதாவது உங்களுக்கு முகத்தில் முன்னாடி வர திரை இனிமேல் உங்களுக்கு இப்படி தான் வரும். சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொக்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டவுன் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அக்கௌண்ட் இன்ஃபோல் அதில் வந்துடும். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வைஃபையில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, வைஃபை அதாவது வந்து ஏர்டெலோடைய இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் வேலை செய்யும். அதே மாதிரி ப்ளூடூத்தில் உங்களுடைய இயர்பேடாக இருக்கட்டும், ப்ளூடூத் நெக் பேண்டாக இருக்கட்டும், ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்கட்டும் எல்லாம் கனெக்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய டேட் டைம் அப்டேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே சவுண்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI CECன்னு இருக்கும். ஒரு சில ஆண்ட்ராய்ட் டிவி இந்த வால்யூம் கண்ட்ரோல் எனேபிள் கொடுத்தீங்கன்னா டிவியோட வால்யூம் இதுலேயே கண்ட்ரோல் ஆகும். டிவி ரிமோட் இதோட ஆக்சஸ் ஆகும். ஒரு சில டைம் இது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இது கண்ட்ரோல் ஆகாது. ஸோ இதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமுடைய டிஃபால்ட் சவுண்டு வந்து உங்களுக்கு 1ல் வச்சிங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா 1ல் வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணது உங்களுக்கு சவுண்டு அதிகமாக வருது. டிவி சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதில் 1ல் வச்சிங்கன்னா உங்களோட டிவி சேனலுக்கான சவுண்டு ஓரளவுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இதில் வேறு எதுவும் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் நீங்கள் ரிமோட்டில் 748ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவியில் மாற ஆரம்பிச்சிடும். 748ன்னு அமுத்துனீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹிந்தி பேக் போட்டிருந்தீங்கன்னா அது ஆட் ஆகாது. நீங்கள் என்ன பேக் போட்டிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அது புக்கிங் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஜி தமிழ் வந்து உங்களுக்கு HDயில் தான் வரும். உங்களுக்கு தமிழ் பேக் அவங்களுடைய மொபைல் நம்பரில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நமக்கு சன் குரூப் என்ன பேக் போட்டிருந்தாலும் உங்களுக்கு சன் குரூப் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அதனால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஓகேங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நம்ம அந்த எனேபிள் ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த எனேபிள் ஆப்ஷனில் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவி செட்டப் பாக்ஸ் ரெண்டுமே அட் டைமில் ஆஃப் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி இதில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டப் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும், அடுத்து 5 செகண்ட் கழித்து டிவி ஆன் ஆகும். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா டிவியோட ரிமோட் உங்களுக்கு அதிகம் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா வைஃபை எப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னு செக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழே போய்ட்டு இங்கே வைஃபை சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் செட்டிங்கு, இதில் போய்ட்டு இப்போ நான் செட்டப் பாக்ஸில் இருக்க ஈத்தர்நெட் ஒயரை கழட்டி விட்டுருவேன். ஒரு சிலர் ஒயர் மூலிமா கொடுத்துக்குங்க, ஒயர் இல்லாமலும் கொடுக்கலாம். இது ஒயர் மூலிமா கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏர்டெல் கபின் இருக்கு இல்லைங்களா, இதில் அவங்களுடைய பாஸ்வேர்டை இன்புட் பண்ண போகிறேன் நான். இப்போது ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் எப்பயுமே பேசிக்காக வருது, AIR அட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர் வரும். இந்த 5 நம்பர் நீங்கள் போடணும். இப்போ நான் பாஸ்வேர்டு இன்புட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு இன்புட் பண்ணதை நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்டிங் ஏர்டெல் கபி அப்படின்னு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் கபி அந்த நம்பர் வருது பார்த்தீங்களா, ஏர்டெல்ன்றது கம்பெனியோட நெட்ஒர்க்கு, கபின்றது யாரோட பேரில் வாங்கியிருக்கீங்கன்றது, அந்த 8567ன்றது உங்கள் மொபைலோடைய கடைசி 4 நம்பர். இது நீங்கள் மாடிஃபை பண்ணணும். உங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட்லாம் பார்த்துக்கலாம், அது மாடிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும்தான் வேலை செய்யும். உங்கள் மொபைலோட ஹாட்ஸ்பாட்லேயோ எதுலேயுமே வேலை செய்யாது. ஓகேங்களா? உங்களுக்கு இதுவே போதுமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.